கேட்டிருந்தோம். இந்த தடவை வந்து 6 படையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். திருச்செந்தூர் முருகன் கூப்பிட்டுட்டாரு. திருச்செந்தூருக்கு வந்திருக்கோம். கடற்கரையில நின்றுட்டு இருக்கோம். மனசுக்கு அத்தனை இதமா இருக்கு. முருகன்கிட்ட சங்கல்பம் பண்ணிருக்கோம். 6 படை வீடும் ஏறி இறங்கணும்னு. முடிஞ்ச அளவு ஏறி இறங்கிட்டு இருக்கேன். சுவாமி மலை பார்த்துட்டு திருவாரூர் பார்த்துட்டு திருச்செந்தூருக்கு வந்திருக்கேன். மனசுக்கு அத்தனை இதமா இருக்கு. மெயினா இந்த தடவை காசியில இருக்கும்போது ஒரு அசரீரி மாதிரி வந்து முருகன் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு 12-1 மணி இருக்கும். திடீர்னு முருகனுடைய ஞாபகம். பொதுவா நம்ம மாகங்கா டூரிசம் முன்னாடி ஒன்லி குரூப் டூர் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு குரூப் முடிஞ்சோடனே வந்து முருகன்கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த குரூப்பை பிளான் பண்ணுவோம். அப்படிதான் அடிக்கடி வந்து முருகனை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். கடந்த ஒரு 6 மாசத்தளவுல வரவே முடியல. முருகன் வந்து ஏன் நீ என்ன பார்க்க வரல அப்படின்னு கேட்ட மாதிரி ஒரு உணர்வு. நான் வந்துடுறேன்ப்பா, சீக்கிரமா வந்து உன்னை பார்க்க வரேன்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருந்தேன். அடுத்த நாள் வந்து நம்ம எப்பயும் போற மாமா வீட்டுக்கு சங்கல்பத்துக்காக போகும்போது பார்த்தா அவங்க வீட்டு உள்ள நுழைஞ்சோடனே ஒரு சின்ன பூஜை ஆற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வந்து சேவல் கொடியும் வேலும் இருந்தது. திருச்செந்தூர் சேவல் கொடியும் வேலும் இருந்தது. அதை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. மாமாட்ட கேட்டேன், இது என்ன மாமா அப்படின்ட்டு. யார் வந்திருக்கா மாமா? திருச்செந்தூர்ல இருந்து. ஆமாமா, திருச்செந்தூர்ல இருந்து யாத்திரிகள் எல்லாம் வந்திருக்காங்கன்னொடனே நம்ம வந்து இறைவன்ட்ட நான் எப்பயுமே சொல்றதுதான், ஒரு அடி நம்ம எடுத்து வச்சோம்னா இறைவன் நம்மளை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பாரு, 1000 அடி எடுத்து வைப்பாரு. முத நாள் தான் அவரை நினைக்கிறேன். அடுத்த நாள் வந்து சேவல் கொடியும் வேலும் இருந்தது. இந்த தடவை கண்டிப்பா தமிழ்நாடு போனோன்னே ஃபர்ஸ்ட் முருகனை தான் பார்க்க போகணும்னு முருகனை நோக்கி பயணம் பண்ணிட்டு இப்ப திருச்செந்தூருக்கும் வந்தாச்சு. மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு. இந்த கடற்கரையை பார்க்கும்போது என்னுடைய கங்கை தாய நினைக்கிறேன். அவள் அருளால் தான் இத்தனை நீர்நிலையங்கள், நித்திய நீர்நிலையங்களுக்கு போய் நீராடிட்டும் புரோக்ஷனை பண்ணிக்கிட்டும் இருக்கோம். இது எல்லாத்தோடைய பலன் புண்ணியமும் கங்கா மாதா எனக்கு கொடுத்ததுதான். இந்த இடத்துல இருந்து கங்கா மாதாவையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மாகங்கா டூரிசத்தை கங்கை தாய் தான் நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கா. இன்னும் வர இருக்கக்கூடிய யாத்திரைகளையும் அவ நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அவ்வளவுதான். இன்னும் 1-2 நாள்ல குஜராத் யாத்திரைக்கு கிளம்ப இருக்கோம். காசிக்கு போயிட்டு காசில இருந்து குஜராத் யாத்திரைக்கு கிளம்ப இருக்கோம். மாகங்கா டூரிசத்துல வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் எங்க கூடயே பயணம் பண்ணி இந்த மாதிரியான சேத்ராடங்களுக்கு வந்த பலன் புண்ணியத்தை அடைங்க. வீட்டுல இருந்து நீங்களும் சொல்லிட்டே இருங்க, காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா, வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா, குருவே சரணம் சரணம் சரணம்.